எகிப்து என்னது? இருள். உனக்கு ஆசீர்வாதம் வராது. ஆண்டவர் போட்டு வச்சிருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் தடுக்கிறது யாரு? நீ. உனக்குள்ள முன்னேற்றத்தை தேவன் வைத்திருக்கிறார். அந்த முன்னேற்றத்தை தடுக்கிறது யாரு? நீ. அப்ப அந்த முன்னேறுவதற்கு விடாதபடிக்கு உனக்குள்ள ஒரு பாவம் உன்னை என்ன பண்ணுதான்? கரெக்டுன்னு பிடிச்சி இழுக்கும். எப்படி இருக்கு? இது அத்துருவோம். கரெக்டுன்னு கீழே உன்னை என்ன பண்ணுது? இழுக்கு. ஆனால் நீ என்ன சொல்லணும்? பாவத்தை தள்ளிட்டு பரிசுத்தமான இயேசுவை பிடித்துக்கிட்டனா உன் இல்லற வாழ்க்கையில் இருக்க பாரு சமாதானம். அந்த மாதிரி ஒரு சமாதானத்தை நீ பார்க்கவே முடியாது. உன் அலங்கத்துக்குள்ள சமாதானம், உன் அரண்மனைக்குள்ள சமாதானம், உன் சரீரத்தில் ஆரோக்கியம். அல்லேலூயா. உன் சரீரத்தை நீனே கெடுக்காத. ஆமென். கெடுக்கலாமா? கெடுக்கக்கூடாது. என்ன சாப்பிட்டாலும் ஜெமிச்சு நின்றணும். ஆமாம். தம்பிக்கு ரொம்ப தேங்க்ஸு. நேற்று ராத்திரி நானும் என் ஒய்ஃபும் ரொம்ப நன்றி சொன்னேன். ஏன்னா நல்ல ஒரு சிக்கன், நல்ல தோசையை சுட்டு நல்ல டேஸ்ட்டாக இருந்துவிடு. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பாராங்க. உன்னை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆமாம், ஆசீர்வதிக்க. நான் விட்ட மட்டும் சொல்லிட்டேன், நான் இந்த மாதிரி சாப்பிட்டதில்லை, நானே நிறைய சாப்பிட்டேன் அப்படின்னு. நேற்று அப்படி தானேயா, நான் நிறைய தானே சாப்பிட்டேன். அப்போ பாருங்கள், அது என்னன்னு தெரியல, என்ன மாயன்னு தெரியல. பாயாசமும் அப்படி இருக்குது, ஆயாசமாக. அப்புறம் அது என்னது, தேங்காய் சோறும் அப்படி இருந்துச்சு. எவ்வளவு இது! அல்லேலூயா. அப்போ கர்த்தர் இன்னும் உன்னை உயர்த்துவார். ஆமென். உயர்த்துவார். அல்லேலூயா. உங்களை எல்லாத்தையும் உயர்த்த போகிறார். எல்லாரையும் நான் மனதார சொல்கிறேன், உயர்த்துவார். அம்மா பிரசங்கிச்சுட்டு இருக்கோம், நான் ஆவியானவருக்கு ரொம்ப நன்றி சொல்லிட்டேன். தெளிவாக பேசுகிறாரு, எல்லாரோடும் தெளிவாக பேசுகிறாரு. ஆன்லைனில் பார்க்குறவங்களோட பேசுகிறாரு, உங்கள் ஒவ்வொருத்தரோடையும் பேசுகிறாரு. அப்படின்னு சொல்லி ஆண்டவரே என்னென்ன, நான் சொன்னதானே அவளும் சொல்லுவா, நீ சொல்லதானே அவளும் சொல்லுவா. அல்லேலூயா. அதான் ஒன்னின் ஆவி. ஆமென். அப்போ ரொம்ப நன்றி சொன்ன. ஆண்டவரே நீ துதிக்கிற முடிக்க. அப்போ ரொம்ப இன்னைக்கு ரொம்ப நேரம் ஆகிட்டு தெரியுமா துதிக்கி. நான் அதை நினைக்கல. என்னன்னா மியூசிக்கே இல்லாமல் போய்கிட்டு இருக்கும்போது ஆவியானவர் போடுங்காரு. ஆமென். அப்போ சொன்னார், உயர்த்த போகிறேன். ஐ எம் கோயிங் டு லிஃப்ட். நான் உயர்த்த போகிறேன். உங்களை எல்லாத்தையும் உயர்த்துவாராம். எல்லாத்தையும் உயர்த்துவார். உங்களை எல்லாத்தையும் உயர்த்த போகிறாரு. கூட உள்ள வாங்க. அல்லேலூயா. ஒரு சின்ன சாட்சி சொல்கிறேன். சாட்சி சொல்கிறேன் தான் நேரம் காணாது. சின்ன சாட்சி சொல்கிறேன். நான் இடையில இங்கே வராமல் 2 நாள் இருந்துட்டேன். 2 வாரம் வரல. ஆனாலும் ஆவியானவர் என்னை சும்மா இருக்க விடலை. என்னை சும்மா இருக்க விடலை. வீட்டில் ஒரு பக்கம் போகல, ஆனால் ஒரு சபைக்கும் போகல, ஒரு இடத்துக்கும் போகல. எப்போது மாதிரி அந்த 5 மணிக்கு அங்கே போகிறத போயிட்டு வந்தேன். வீட்டில் சும்மா உட்காந்துருந்தேன். என் வீட்டுக்காரி ஓயாமல் கேட்டா, சர்ச்சைக்கு போகும்போது கேட்டா, ஏன் போகல? இல்லை போகல, எனக்கு பிடிக்கல, போகல. போயிட்டா. வந்து கேட்டா, இன்னும் போக ஒரு பக்கம் போகலையா? வந்து வெளியில் போக பிடிக்கல, எங்கேயும் போக பிடிக்கல, இன்றைக்கி வீட்டிலே இருக்கேன் அப்படின்னு. ஞாயிற்றுக்கிழமை எப்போதும் எப்படி வீட்டில் இருக்க மாட்டேனோ, அது 2 வாரமும் ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் இருந்தேன். ஆண்டவர் என்னை சும்மா இருக்க விடலை. நோண்டி என்னை விரட்டி அடிச்சு மறு வாரம் ஐயா மூலியமா, ஐயா நீங்கள் என்ன வரவே இல்லை, இன்னைக்கு அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு ஒரு வார்த்தையை வர வச்சு நான் சபைக்கு வந்த மறுபடியும். ஆனால் நம்ம இருக்கணும்னு நினச்சாலும், இந்த சபையில் இருக்க வேண்டாம்னு நினச்சி போனாலும் ஆண்டவர் நினைச்சு விட மாட்டார். அவருடைய பிரசனம் இந்த சபையில் நிறைந்து இருக்குது. ஐயாவோடு அது அதிகமாக என்ன செய்யுதுன்னா கிரியை செய்து வருகிறது. கிருபையை தந்து நம்மளை வழி நடத்தி வருகிறது. அல்லேலூயா. இதான் என்னுடைய சுருக்கமான சாட்சி. சொல்ல இருந்தால் சாட்சி சொல்லிட்டே போயிட்டுருக்கலாம். சுருக்கமான சாட்சி. நன்றி. அல்லேலூயா. அல்லேலூயா. அன்பானவர்களே, நான் எதுக்கு உங்களை சத்தம் போடுறேன், ஏன் ஏசுகிறேன் அப்படின்னா, நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சி தான் நான் சொல்லுவேன். நீங்கள் கெட்டு போகிறது வந்து எனக்கு ஒரு காலமும் இஷ்டம் கிடையாது. ஏன்னா என்கிட்ட நீங்கள் வந்துட்டீங்க. அப்போ என்கிட்ட வர்றவங்க நீங்கள் உயரதான் இருக்கணுமே தவிர தாழ்மையாக இருக்கிறது எனக்கும் பிடிக்காது, கடவுளுக்கும் பிடிக்காது. அல்லேலூயா. அதனால தான் சொல்கிறேன், உங்களை ஒவ்வொரு நேரமும் நான் கண்டிக்கும் போது, ஏசும்போது என் சொந்த பிள்ளையாக நினச்சி தான் உங்களை ஏசுகிறேன். என் ரத்தத்தில் சம்மந்தப்பட்டதை மாதிரி தான் உங்களை நான் பார்க்குறேன்னு தவிர வேற்றான் பிள்ளையை போல பார்க்கல. அல்லேலூயா. யாரை பார்க்கல? வேற்றான் பிள்ளையை போல. அவனுக்கண்ணே எப்படின்னு ஜெயிச்சுட்டு போகிறான். நமக்கண்ணே வந்தாச்சு, வெந்ததை தின்னுட்டு விதி